நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஸ்டைலில் நல்ல சாஃப்டான டேஸ்டான அடை தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 4 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே சம அளவாக இருக்கணும். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் உளுந்தம்பருப்பு, 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் பாதி இட்லி அரிசியும் 1 கப் பச்சரிசியும் கூட சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி பாதி, பச்சரிசி பாதி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 4 முறை 5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய், 2 கலருக்காக காஷ்மீரி மிளகாயும் காரத்துக்கு தேவையான மிளகாயும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. முதல்ல மிளகாயையும் ஒரு 7-8 பல் பூண்டையும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிச்சம் கொஞ்சம் அரிசி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மாவு கூட சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு அரைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் முதல்ல தேவையான அளவு எடுத்துகிட்டு துருவன கேரட்டும் பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் இட்லி மாவு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம மெலிசாவும் இல்லை திக்காவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை வேணும்னாலும் நம்ம வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்காம இப்படி அரைச்சி சேர்க்குறப்போ தோசை உண்மையிலே ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யலைன்னா அதே மாதிரி நான் இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா அவியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அடை தோசை சாஃப்டான சூப்பரான தோசை ரெடி ஆயிருச்சு. நாங்கள் இதுக்கு சீனி இல்லாட்டி நாட்டு சக்கரை தான் தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.